தென்காசி மாவட்டத்திற்கான விவரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எஸ்ஐஆருக்கு முன்பு இருந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை 13,75,091. எஸ்ஐஆருக்கு பின் இருக்கக்கூடிய வாக்காளர்களின் எண்ணிக்கை 12,25,297. இதன் மூலம் நீக்கப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 1,51,902 என்று பதிவாகியிருக்கிறது. மொத்தம் தென்காசி மாவட்டத்தில் 1.5 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். தொடர்ந்து தென்காசி தொகுதியில் என்ன நிலவரம் என்று பார்க்கலாம். இந்த மாவட்டத்தில் தென்காசி தொகுதியில் மட்டும் எஸ்ஐஆருக்கு முன் இருந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 3,33,501. இங்கு நீக்கப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 35,036. எனவே தற்பொழுது எஸ்ஐஆருக்கு பிந்தைய வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,70,465 என வந்திருக்கிறது. தொடர்ந்து அடுத்த தொகுதி என்னவென்று பார்க்கலாம். ஆலங்குளம் தொகுதிக்கான விவரங்களை பார்க்கிறோம். எஸ்ஐஆருக்கு முன்பு அங்கிருந்த மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,69,394. எஸ்ஐஆர் மூலம் நீக்கப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 24,320. எஸ்ஐஆருக்கு பிந்தைய வாக்காளர்களின் தற்போதைய எண்ணிக்கை 2,45,164 என மாறியிருக்கிறது. அடுத்த தொகுதிக்கான நிலவரத்தை பார்க்கிறோம். கடையநல்லூர் தொகுதியில் எஸ்ஐஆருக்கு முன்பு இருந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,93,246. எஸ்ஐஆருக்கு பிந்தைய வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,57,443. ஆக மொத்தம் கடையநல்லூர் தொகுதியில் இருந்து மட்டும் நீக்கப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 35,803 இருக்கிறது. அடுத்த தொகுதியை பார்க்கலாம். வாசுதேவநல்லூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் எஸ்ஐஆருக்கு முந்தைய வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,52,231. இங்கு எஸ்ஐஆர் மூலம் நீக்கப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 30,635 இருக்கக்கூடிய நிலையில் எஸ்ஐஆருக்கு பிந்தைய வாக்காளர்களின் மொத்த எண்ணிக்கை 2,21,590 இருக்கிறது. அடுத்த தொகுதியை பார்க்கலாம். சங்கரன் கோவில் தொகுதிக்கான நிலவரத்தை பார்க்கிறோம். எஸ்ஐஆருக்கு முன்பு வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,54,719 இருக்கிறது. எஸ்ஐஆருக்கு பிந்தைய மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,28,521. மொத்தம் சங்கரன் கோவில் தொகுதியிலிருந்து நீக்கப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 26,198 இருக்கிறது.